அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு சேமியாவை உடச்சி நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது செய்கிறதுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா எல்லாமே எடுத்து தனியாக வச்சுட்டேன். சேமியாவுமே வறுத்து எடுத்து வச்சாச்சு. இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இது எல்லாமே போட்டு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். நான் இந்த மாதிரி சேமியா, மக்கூர்னி இதெல்லாம் செய்யும்போது மேகியில் மசாலா பாக்கெட் வரும்ல அதை ஆட் பண்ணுவேன். நான் மேகியில் மசாலா அதிகமாக போட மாட்டேன். ஒரு பாக்கெட் அப்படி தான் போடுவேன். ஸோ அது இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு இந்த மாதிரி சேமியா, மக்கூர்னிலெல்லாம் போடுவேன். அதே மாதிரி ஒரு பாக்கெட் இருந்துச்சு. அதுவுமே ஒரு பாக்கெட் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி அந்த சேமியாவுக்கு அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் எறா போட்டு செய்யலாம், சிக்கன், மட்டன், பீஃப் எல்லாமே போட்டு செய்யலாம். அன்றைக்கி நான் முட்டை போட்டு தான் செஞ்சுருந்தேன். நடுவில் 1 டைம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சேமியா போட்டுட்டு. அதுக்கப்புறம் சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா முட்டை சேமியா ரெடி. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் செஞ்சுருந்தேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.